Hello students, welcome to my channel. என்ன பார்க்குறோம் 12th accountancyல chapter 4ல exercise sumலாம் பார்த்துட்டு இருக்கோம். goodwill method பார்த்துட்டு இருக்கோம். first sum பாருங்க, the following are the profits of a firm in the last 5 years. last 5 years குள்ள profit கொடுத்திருக்காங்க. 2014 க்கு 10,000, 2015 க்கு 11,000, 2016 க்கு 12,000, 2017 க்கு 13,000, 2018 க்கு 14,000. Calculate the value of goodwill at 2 years of purchase of average profit or 5 years. இப்போ எதில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டு அதாவது எத்தனை இயர் ஆஃப் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க, 2 years ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா, முதல் ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம். ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டு வர ஆன்சரை வச்சு குட்வில் கண்டுபிடிப்போம். குட்வில்க்கு ஃபார்முலா என்னன்னு ஏற்கனவே இல்லஸ்ட்ரேஷன் சம்லலாம் சொல்லியிருக்கேன். ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலான்னு பாருங்கள், வாங்க சம் போடலாம். பாருங்க, ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். அதாவது டோட்டல் ப்ராஃபிட் அப்படிங்கிறது சம்மில் எத்தனை இயர்ஸ்க்குள்ள ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, 5 yearsக்குள்ள ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ, 10,000 + 11,000 + 12,000 + 13,000 + 14,000 போட்டுட்டு டோட்டல் ப்ராஃபிட் இதுதான், டிவைடட் பை எத்தனை இயர்ஸு, 1 2 3 4 5 years டிவைடட் பை 5 போட வேண்டியது. போட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆன்சர் வரும், 60,000 வரும். இப்போ டிவைடட் பை போட்டிங்கன்னா ₹12,000. இதுதான் வந்து என்னது ஆவரேஜ் ப்ராஃபிட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், குட்வில் கண்டுபிடிக்க போகிறோம். குட்வில் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். அப்போது ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 12,000 இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் எங்கே இருக்குது, புக்கில் இருக்குது பாருங்கள். கால்குலேட் த வேல்யூ ஆஃப் 2 year ஆஃப் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்களா, அப்போ இந்த 2 years தான் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ். அப்போ இன்ட்டு 2 போட்டிங்கன்னா 12 × 2 24,000ங்கிறது குட்வில் அமௌண்ட். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள். எக்ஸசைஸ் சம்லேயே செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கால்குலேட் த குட்வில் ஆன் த பேசிஸ் ஆஃப் 3 years பர்ச்சேஸ். எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 3 years பர்ச்சேஸ் சொல்லியிருக்காங்க. ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப் லாஸ்ட் 4 years, 4 yearsக்குள்ள ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இதில் 2015 ப்ராஃபிட் வந்து 5,000, 2016 8,000, 2017 3,000 ஆயிருக்கு. 2017 பாருங்கள் ப்ராஃபிட் எல்லாமே என்ன ஆயிருக்கு, லாஸ் ஆகிருக்கு 3,000. 2018 வந்து 6,000 ஆயிருக்கு. அப்போது நம்ம எப்படி சம் போடுவோம், ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணுவோம். அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா, டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். டோட்டல் ப்ராஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கணும், லாஸை மட்டும் என்ன பண்ணிக்குவோம், மைனஸ் பண்ணிக்குவோம். லாஸ் வந்து ஒரே ஒரு லாஸ் இருக்குது 2017 மட்டும், அதை மட்டும் மைனஸில் போட போகிறோம். மிச்சம் எல்லா ப்ராஃபிட்டையும் ஆட் பண்ணிக்குவோம். ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது, 5,000 + 8,000 + 6,000, அப்போது -3,000 பண்ணி போட்டு எவ்வளோ இயர்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க, 4 years. அந்த 4 years அப்படியே போட்டு டிவைடட் பை 4. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 3,000ஓட லெஸ் பண்ணிங்கன்னா 16,000 வரும். அப்போ 16,000 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ₹4,000 தான் என்னது ஆவரேஜ் ப்ராஃபிட். நெக்ஸ்ட்டு குட்வில் கால்குலேட் பண்ண போகிறோம். குட்வில்க்கு என்ன ஃபார்முலா, ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். அப்போது ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணியிருக்கோமா, 4,000 இன்டூ ஆவரேஜ் இயர்ஸ் பர்ச்சேஸ் எவ்வளவு, 3 years. அப்போது இன்ட்டு 3, 4,000 × 3 எவ்வளவு, 12,000. இதுதான் வந்து குட்வில் அமௌண்ட். ஓகேவா. நெக்ஸ்ட் சம் பாருங்கள், தேர்ட் சம் பார்க்குறோம். தேர்ட் சம்மில் ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிங் டு எ பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் குட்வில் பேஸ்ட் ஆன் 3 years ஆஃப் பர்ச்சேஸ். எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 3 years ஆஃப் பர்ச்சேஸ் சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் ப்ராஃபிட் ஃபார் த லாஸ்ட் 4 years கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ராஃபிட் எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க, 2015க்குள்ளது 16, 17, 18க்கு வந்து 10,000, 12,500, 12,000 and 11,500 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த பிஸ்னஸ் வாஸ் லுக்ட் ஆஃப்டர் பை அ பார்ட்னர் அண்ட் ஹீஸ் ஃபேர் ரெமுனரேஷன் அமௌண்ட் ₹1,500 per annum. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பார்ட்னருக்கு வந்து ரெமுனரேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1,500 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அமௌண்ட், திஸ் அமௌண்ட் வாஸ் நாட் கன்சிடர் இன் த கால்குலேஷன் ஆஃப் த அபவ் ப்ராஃபிட். இந்த அமௌண்ட்டை வந்து அவங்க ப்ராஃபிட்லேருந்து கால்குலேட் பண்ணலை. ஓகேவா. கால்குலேட் பண்ணாமல் தான் ரெமுனரேஷன் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை எப்படி போடணும் அப்படின்னா, ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஸ் யூஷுவல் கண்டுபிடிச்சிட்டு அந்த வர்ற ஆன்சரோட ஃபேர் ரெமுனரேஷனை லெஸ் பண்ணிட்டு தான்
குட்வில் கண்டுபிடிப்போம். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம். ஆவரேஜ் ப்ராஃபிட்டுக்கு டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க? 4 இயர்ஸ்க்கு 10,000, 12,500, 12,000 ப்ளஸ் 11,500 கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை எவ்வளோ இயர்ஸு? 1 2 3 4. அதனால் டிவைடட் பை 4 இயர்ஸ்க்குள்ளதே போட்டிருக்கோம். இப்போது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 46,000 வரும். அதில் டிவைட் பை 4 போட்டிங்கன்னா 11,500. இது ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபேர் ரெமுனரேஷன் ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அது எவ்வளவு? பார்ட்னருக்கு 1,500 பெர் ஆனம் பெர் இயர்க்குள்ளது கொடுத்துருக்காங்க. அப்போ 11,500லேருந்து ஃபேர் ரெமுனரேஷனை லெஸ் பண்ணிட்டு வர்றது தான் நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு குட்வில் கண்டுபிடிப்போமா? குட்வில்க்கு என்ன ஃபார்முலா? ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளவு? 10,000 போட்டிருக்கோம். பர்ச்சேசிங் இயர்ஸ் வந்து 3 இயர்ஸு. அதனால் இன்ட்டு 3, 10,000 இன்ட்டு 3 ₹30,000. இதுதான் வந்து குட்விலோட அமௌண்ட். ஓகேவா? ஃபார்முலா மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஃபார்முலா தெரிஞ்சால் தான் குட்வில் போட முடியும். ஓகே, சம் புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.